it is front end some kind of the interactions இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஹேண்டில் பண்றது வந்து கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங். பேக் எண்ட்னா சர்வர்ல என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதோ அதை வந்து லைக் மெயின்டைன் பண்றது வந்து வில் யூஸ் that is server side scripting. Okay, so example is for front end we can go with JS, for back end like Node.js, PHP. ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. ஓகேங்களா? அண்ட் டேட்டாபேஸ் நம்ம நேத்து வெறும் MySQL ஓட டேட்டாபேஸ் மட்டும் நம்ம பார்த்தோம், ரைட்டா? ஸோ டுடே ஸோ இது என்ன, தட் இஸ் நம்ம எப்படி ஒர்க் பண்ணது சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் பார்த்தோம். இப்போ சர்வ்லெட்னா என்ன ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், கரெக்டா? சர்வ்லெட்னா என்னது? அது வந்து ஒரு J2EE சொன்னேன். J2EE மீன்ஸ் வாட்? என்டர்பிரைசஸ் எடிஷன். ஓகேங்களா? ஒரு என்டர்பிரைசஸ் எடிஷன் டெஃபினட்டா நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்க ஜாவால ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க, they will create enterprises edition. ஸோ ஸ்டாண்டர்ட் எடிஷன்ஸ் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாவா எடிஷன்ஸ். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எடிஷன்ஸ் பாருங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் எடிஷன்ஸ், என்டர்பிரைசஸ் எடிஷன்ஸ், மைக்ரோ எடிஷன்ஸ் அண்ட் ஜாவா எஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட மாடியூல்ஸ் இருக்கக்கூடியது ரெண்டு. ஒன்று ஸ்டாண்டர்ட் எடிஷன், நார்மலான கோடிங்ஸ் எப்படி பண்ணணும், ஊப்ஸ் கான்செப்ட்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற பேசிக்ஸ் நம்ம பார்த்தோம், ரைட்டா? பட் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்டர்பிரைசஸ் எடிஷன். இந்த என்டர்பிரைசஸ் எடிஷன்ல என்ன மெயினா இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னா, நீங்க வெப் அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும். நீங்க எப்படி HTML CSSல கிரியேட் பண்ணுவீங்களோ the same thing இங்கேயும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த சர்வ்லெட்ல பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகுது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுவும் என்னன்னா ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இது எதுக்காக மெயினா யூஸ் பண்றோம்? வெப் அப்ளிகேஷன்ஸ்க்காக நம்ம கிரியேட் பண்றோம். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கும் நம்மளுக்கு? டு எக்ஸ்டெண்ட் த அப்ளிகேஷன் ஹோஸ்டட் பை த வெப் சர்வர். ஸோ நீங்க சர்வ்லெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வி நீட்? என்ன நம்மளுக்கு கண்டிப்பா தேவை? சர்வ்லெட் யூஸ் பண்ணணும், இல்ல வந்து நீங்க JSP யூஸ் பண்ண போறீங்க, உங்களோட தட் இஸ் ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ண போறீங்கன்னா யூ நீட் சர்வர்ஸ். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா? சர்வர்ஸ்ல என்னென்ன இருக்கு? அப்பாச்சி, டாம்கேட். ஸோ நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா I'm going to teach you about Apache Tomcat. ஸோ ஆல்ரெடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்ற ஸ்டெப்ஸ் பார்த்தோம். ஐ திங்க் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். செகண்ட் லெட் மீ செக், உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். யா, ஸோ அப்பாச்சி டாம்கேட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ அதில் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன், கரெக்டாக? அது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? யூ ஷுட் செட் த நேவிகேஷன்ஸ் பாத் வந்து நீங்க செட் பண்ணணும். கிளியரா? ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன், ஸோ அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால சர்வ்லெட்ல ஒர்க் பண்ண முடியும். If you want to work with servlet, you definitely need web servers. Okay, so next, so எப்படி இந்த லைஃப் சைக்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், தட் இஸ் லோடிங் அண்ட் இன்ஸ்டாலேஷன். இன்ஸ்டான்ஷியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து init மெத்தட் அப்படின்றது ஒன்று கொடுக்கணும் அண்ட் சர்வீஸ் மெத்தட் கொடுக்கணும். சர்வீஸ் மெத்தட்ல தான் என்ன ஆகும், தட் இஸ் நம்ம யூசர் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெக்வஸ்ட் வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணக்கூடியது இந்த சர்வீஸ் மெத்தட். ஓகே, அண்ட் ஃபைனலா அந்த ரெக்வஸ்ட் அந்த ரெஸ்பான்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இட் வில் கெட் டெஸ்ட்ராய்ட். ஸோ இந்த init to destroy வந்து ஒரே ஒரு வாட்டி தான் இனிஷியேட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் இதோட ஆர்கிடெக்சர் இப்படிதான் இருக்கும். ஸோ நார்மலா ஒரு வெப் சர்வர்ஸ் நம்ம எப்பவுமே that is in Java also we have created, right? But இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா in web serversல வந்து சாரி இந்த சர்வ்லெட்ல பாத்தீங்கன்னா தனி ஒரு சர்வ்லெட் கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுல தான் நம்மளுக்கு எல்லாமே ப்ராசஸ் ஆகும். ஓகே, ஸோ இது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட். எஸ் மா, வாய்ஸ் கிளியரா இல்லைம்மா? ஹலோ, ஓகே ஓகே. இந்த சர்வ்லெட் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, ஸோ சர்வ்லெட்ல எப்படி வந்து அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நியூ, தட் இஸ் ஃபைல்ல போயிட்டு தட் இஸ் எக்லிப்ஸ் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிடலாம்.
So I hope everyone has installed Eclipse. இன்ஸ்டால் ஆகல அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எந்த ஒரு கைண்ட் ஆஃப் இஷ்யூ இருந்துச்சுன்னா, ஜாவா இன்ஸ்டால் பண்ண முடியல, எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னா, உங்களோட மொபைல் எடுத்து ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி கேப்சர் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க, so that I can give a solution for you. ஒன் செகண்ட், இது லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மீன் வைல் அதை ஜஸ்ட் செக் பண்ணிடலாம். ஸோ ஃபைல்ஸ்ல நியூ போயிட்டு நம்ம எப்பவுமே ப்ரீவியஸா ஒரு ஸ்டாண்டர்ட் எடிஷன்ஸ் கிரியேட் பண்றோம்னா என்ன பண்ணுவோம், ஜாவா ப்ராஜெக்ட்னு கொடுப்போம், ரைட்டா? பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைனமிக் வெப் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க மோட் சேஞ்ச் பண்ணும், ஜாவால இருந்து ஜாவா டபிள்யூக்கு நீங்க ஹாவ் டு சேஞ்ச். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்டோட நேம் அண்ட் கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு, ஸோ ஜெனரேட் டாட் எக்ஸ்எம்எல் இந்த ஃபைல் கண்டிப்பா நீங்க செக் பண்ணணும். அதை நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ எங்க வந்து உங்களோட சர்வ்லெட் கிரியேட் பண்ணணும்னா, யூ ஹாவ் டு கிரியேட் இட் இன்சைட் த ஜாவா ரிசோர்ஸ். இந்த ஃபோல்டர், அதாவது இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா யூ வில் ஹாவ் சம் டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா நிறைய டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த இதில் வந்து யூ ஹாவ் டு கோ டு த ஜாவாஸ் ரிசோர்ஸ் அண்ட் சோர்ஸ் ஃபைலில் போயிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ சர்வ்லெட் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதில் வந்து ஒரு நியூ கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணிட்டு யூ ஹாவ் டு ரன் த கோட். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு டவுன்லோட் சர்வ்லெட் API .jar file. ஏன் இது மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இது கொடுக்கணும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ APIs வந்து டெஃபினட்டா சர்வ்லெட்ஸ்க்கு தேவை, application programming interfaces. So அந்த பர்பஸ்க்காக தான் we are downloading this jar file to our projects. Okay, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஜார் ஃபைல்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இப்போ ஜாவா வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் பண்றப்போ ஒரு சம்திங் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதே பார்க்கலாம், JDBC நீங்க முடிஞ்சா நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஜார் ஃபைல்ஸ் டு யுவர் ப்ராஜெக்ட். ஸோ என்ன பண்ணணும்னா இங்க போயிட்டு just copy this jar file. இது டவுன்லோட் ஆகட்டும். இங்க இருக்கா java2s.comனு, இதுல போய் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கம்மா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அது டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஜார் ஃபைல்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஒரு ரேர் ஃபைல் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த ரேர் ஃபைல் ஜிப் ஃபைல என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்போதான் நம்மளுக்கு நார்மல் ஃபைல் மாதிரி வரும். ஓகே, ஸோ இங்க போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இங்க பாருங்க ஜார் மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் புரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி இது பில் பாத் பண்றது, இதுல வந்து லைப்ரரிஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ஜாவா சோர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், ரிசோர்ஸ்னு. அதுல சோர்ஸ்ல போயிட்டு தான் நீங்க கிளாஸஸ் கிரியேட் பண்ணுவீங்க. இங்க வந்து என்ன பண்ணணும்னா இன்னொரு ஃபோல்டர்ஸ் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் a library folder. அண்ட் அந்த லைப்ரரி ஃபோல்டர்ல நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா வெப் ஆப் லைப்ரரிஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதுல செலக்ட் பில்ட் பாத் கான்ஃபிகரேஷன் பில்ட் பாத்னு கொடுத்துட்டு யூ நீட் டு ஆட் திஸ் எக்ஸ்டர்னல் ஜார் ஃபைல்ஸ். ஓகே, and select servlet app.js from Apache Tomcat. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க இருக்கு இல்லையாமா, ஸோ இங்க போயிட்டு நியூ டைனமிக். ஸோ எப்பவுமே நீங்க சர்வ்லெட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க whether it is in Java W or Java. Okay, so Java W னா உங்களுக்கு சர்வர் ஓபன் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இங்க போயிட்டு ஃபைல் நியூ. Now we are going to create dynamic web project. Okay, so just select பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்துட்டு just click on next. click on next. and இங்க பாத்தீங்களா, இங்க வந்து இந்த web.xml நீங்க எப்பவுமே ஹைலைட் பண்ணணும். செக்லிஸ்ட் கொடுத்துட்டு click on finish. ஓகே, ஸோ நம்ம இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஃபைல்ல போய் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆயிருக்கு.
நம்ம எங்க classes create பண்ணணும்? So in Java resource folder, you need to go to this particular folder Java and right click new. Your servlet னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இதுல கொடுத்து உங்களுக்கு ஒரு நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. பேக்கேஜ் நேம் என்ன கொடுக்கலாம்? இல்ல டைரக்டா you can create இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். சர்வ்லெட் கிரியேட் பண்ணிட்டு அதுல தான் நீங்க கிளாஸ் கிரியேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்க சர்வ்லெட் கிரியேட் பண்றப்போ எப்படி வரும்? நார்மல் கிளாஸ்னா வந்து ஜஸ்ட் மெயின் மெத்தட் வேணுமா வேண்டாம் கேட்கும். பட் நீங்க சர்வ்லெட் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தட் இஸ் மென்ஷன் ஆயிருக்கு, உங்களுக்கு என்னென்ன ரெக்வயர்டு தேவையோ, டூ கேட் தேவையா இல்ல இனிட் தேவையா, ஸோ நான் இன்னொரு சர்வ்லெட் கிரியேட் பண்றேன். இதில் போயிட்டு நான் இந்த டிஃபால்ட் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ சர்வ்லெட்ஸ். ஸோ இதில் நான் ஒரு நேம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். கிளியரா சொல்லணும்னா செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க காட்டுது பாருங்க. உங்களுக்கு சர்வ்லெட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் காட்டுச்சு, இந்த டயக்ராம் பிக்சர்ஸ்ல போய் பாருங்க. ஸோ இங்க பாருங்க, init மெத்தட் சர்வீஸ் அண்ட் டெஸ்ட்ராய். நீங்க சர்வ்லெட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா it will ask you to choose init method, destroy, so do get, do post, என்னென்ன சர்வீஸ் வேணாலும் சர்வீஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் யூ வாண்ட் ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட். ஸோ இந்த வெல்கம் டாட் ஜாவால போய் செக் பண்ணீங்கன்னா என்ன இருக்கு நம்மளுக்கு, இதை கொஞ்சம் கீழே வாங்க, இங்க பாருங்க பப்ளிக் init மெத்தட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, பப்ளிக் டெஸ்ட்ராய் மெத்தட் கிரியேட் ஆயிருக்கு. if you come down service method create ஆயிருக்கு, and then do get method. ஓகே, ஸோ நம்ம என்னென்ன சூஸ் பண்ணியிருந்தோமோ ஸோ எல்லா மெத்தட்ஸுமே எனக்கு தட் இஸ் வியூ ஆகும். ஓகே, கிளியர். ஸோ நெக்ஸ்ட் எப்படி நான் ஜார் ஃபைல்ஸ் வந்து இம்போர்ட் பண்றது அப்படின்னா, ஸோ இங்க போனீங்க அப்படின்னா லைப்ரரிஸ், better. We have an option called build path, right? So in the build pathல போயிட்டு configure build path கொடுங்க. இங்க லைப்ரரிஸ்னு ஒரு டேப் இருக்குமா, சரிங்களா? இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க வெப் ஆப் லைப்ரரிஸ் இருக்கா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. Okay, so in the class pathsல you need to click on add external jars. So இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணது எங்க இருக்கு, டவுன்லோட் ஃபைல்ஸ்ல இருக்கு. Just go there, click on downloads, servlet.api.open. So இது கொடுத்ததுக்கு அப்புறம் apply. நீங்க பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்டு லைப்ரரியில வந்து servlet api.jar ஃபைல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. கிளியரா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ஒரு பர்டிகுலர் சர்வ்லெட் ஃபைல் வந்து நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும். வாட் ஆர் த ஸ்டெப்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா ரிசோர்ஸ், ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது ஜாவா டபிள்யூல இருக்கான்னு செக் பண்ணணும், சர்வர் கனெக்ட் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணணும். அந்த தேர்ட் திங் வந்து டைனமிக் வெப் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா யூ டு கோ அண்ட் செக் ஹியர் இந்த ஜாவா ரிசோர்ஸ்ல எஸ்ஆர்சி இருக்குல்ல, எஸ்ஆர்சில யூ ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ சர்வ்லெட் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? சர்வ்லெட்னால நம்ம சர்வ்லெட் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் லைப்ரரிஸ்ல போயிட்டு சர்வ்லெட்னால சர்வ்லெட்ல சம் ஏபிஐஸ், தட் இஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் நமக்கு டெஃபினட்டா தேவை. ஓகேங்களா? இன்ட்ராக்ட் பண்றதுக்கு. ஸோ நான் அதை டவுன்லோட் பண்ணி தட் இஸ் இதுல ரெஃபரன்ஸ் லைப்ரரி போட்டாச்சு. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி ஒரு கோட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். லெட் மீ செக். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் ஒரு கோட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ கோ அண்ட் செக் ஹியர்,
ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பர்ட்டிகுலர் ஃபோல்டர்ஸ். இப்ப பாருங்க, நான் இந்த எஸ்ஆர்சி ஃபைல்ல 2 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஜாவா ஃபைல், கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்க என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்போர்ட் java.io டாட் ஸ்டார் அப்படின்றது இட்ஸ் அ பேக்கேஜ். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ். கிளாஸோட நேம் என்ன இங்க கொடுத்துருக்கோம், சேம் நேம் இங்க நம்மளுக்கு அப்பியர் ஆகும். அண்ட் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, that is server API. Server API ல வந்து we need HTTP servlet. So if you go and check here, இங்க இருக்கு பாத்தீங்களா? So javax servlet and servlet.htp. So API நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். That is a servlet container. So அதுக்காக we are extending this class name to HTTP servlet. நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் நான் ஜஸ்ட் என்ன கொடுக்குறேன்னா, நம்ம ஃபீல்டும் மெத்தட்ஸும் செட் பண்ணுவோம். டெஃபினட்டா நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா எய்தர் நீங்க ஃபீல்டு கொடுக்கலாம், பட் தட் இஸ் ஆப்ஷனல். ஃபீல்டுன்றது ஆப்ஷனல், பட் டெஃபினட்டா ஒரு மெத்தடோ இல்லை ஒரு ஃபீல்டோ நம்ம டெஃபினட்டா கொடுத்தாகணும். கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன கொடுக்குறேன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கு மெசேஜ் அப்படின்றத ஒரு ஃபீல்டு செட் பண்ணியிருக்கேன். அண்ட் பப்ளிக் வாய்ட் இன்னிட் மெத்தட் வந்து இனிஷியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த த்ரோஸ் கீவேர்டு எதுக்காக அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் கிரியேட் பண்ணிருக்க மெத்தட்ல சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. சம்திங் ஒரு ஒரு தட் இஸ் நாட் அ எரர். எக்ஸப்ஷன்னா எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் வந்து இஃப் ஐம் ட்ரை டு டிவைட் பை 0, ஒரு 0வால நான் டிவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ 0 டிவைட் பண்ணா என்ன வரும், என்னோட சிஸ்டமேட்டிக்கா ஜாவால பாத்தீங்கன்னா இட் வில் த்ரோ சம் எக்ஸப்ஷன். அதுக்கு ஒரு பர்டிகுலர் நேம் இருக்கு. ஸோ அந்த எக்ஸப்ஷனோட நேமா கொடுக்கணும். ஸோ இப்போ சர்வ்லெட்ல ஏதோ ஒரு எக்ஸப்ஷன்ஸ் வரனா யூ நீட் டு மென்ஷன் இட் ஆஸ் அ சர்வ்லெட் எக்ஸப்ஷன். ஓகே, அண்ட் அந்த மெசேஜ் வந்து இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துச்சு. இப்போ வந்து இங்க வந்து நம்ம என்ன சொல்வோம்னா, இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்ல வந்து வில் கால் இட் ஆஸ் அ இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். தட் இஸ் ஆல்ரெடி இன்பில்டா இருக்கும். யூ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் இன் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் கிளாஸ் கொடுத்து கிளாஸோட நேம் மென்ஷன் பண்ணிட்டு அண்ட் தென் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் அ இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட். இது யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் ஒர்க் ஃபைன். ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இங்க வந்து ரெக்வஸ்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸ்க்கும் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. சப்போஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் எக்ஸப்ஷன்ஸ் வருது ரெஸ்பான்ஸ் ரெக்வஸ்ட்ல அப்படின்னா தட் வில் பி ஹேண்டில்ட் யூசிங் த்ரோஸ் கீவேர்ட். ஓகே, ஸோ இது என்ன ரெஸ்பான்ஸ் மோட்ல இருக்குன்றது நீங்க மென்ஷன் பண்ணணும். கண்டென்ட் வந்து டெக்ஸ்ட்ல இருக்கும் அண்ட் ஃபார்மேட் வந்து HTML ஃபார்மேட்ல இருக்கும். நான் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ண போறேன். ஒன்ஸ் பிரிண்ட் பண்ணோடனே I'm going to destroy that. So இதுவும் அதே மாதிரி தான் வெல்கம் பேஜ். So let's see how we can do this. நீங்க போயிட்டு ரைட் கிளிக், run as, run on server. So நான் ஃபர்ஸ்ட் சர்வர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன இம்பார்ட்டன்ட் திங்னா, வேர் இஸ் த ஃபைல் web.xml. ஓகே, ஸோ ஏன் நான் இந்த web.xml நான் செக் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ எதுக்காக அப்படின்னா, இதுதான் நம்மளோட ரவுட்டிங் பர்பஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா. ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ யூ நீட் டு மென்ஷன் சர்வ்லெட். ஸோ இன்சைட் த சர்வ்லெட் குள்ள we need to mention the servlet name and the class name. So mostly name and the class name will be the similar. இங்க என்ன நேம் கொடுத்திருக்கோம் சர்வ்லெட்க்கு, hello world. ஸோ அதே நேம் இங்க மென்ஷன் பண்ணியாச்சு. அண்ட் மேப்பிங் மீன்ஸ் ரவுட்டிங். ஸோ இந்த பேஜுக்கு வந்து அது ரவுட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இங்க சர்வ்லெட் நேம் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ பேட்டர்ன்ல நான் இதை டெலீட் பண்ணிடுறேன், நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ போயிட்டு நான் ரன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ எனக்கு என்ன வருது, எரர் வருது. பிகாஸ் என்னோட பேட்டர்ன் வந்து அங்க விசிபிள் ஆகல அப்படின்னு வருது. சரிங்களா? ஸோ ஆல்வேஸ் யூ நீட் டு மென்ஷன் தி பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் வந்து எந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து போகுது அப்படின்ற அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன வரும், அவுட்புட் ரன் ஆகும். ஸோ லெட்ஸ் செக் அகைன்.
Okay, so this is the basic example for servlet. Servlet வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்ற பேசிக் ஆனது கொடுத்திருக்காங்க. So now we'll learn about what is JSP. Servletல நம்மளுக்கு ஐடியா கிடைச்சிச்சு what is servlet and how we are going to execute it. So இங்க நம்ம அதோட பேலன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் ரைட்டா. So இங்க பாருங்க descriptions of elements used in web.xml file. So first வந்து we need a web app. This is a default one. ஓகேங்களா. So XML ல தான் இருக்கும். அதோட version mention பண்ணோம், encoding mention பண்ணோம். Okay, so that is cassette மாதிரி தான். நம்ம எப்படி HTML ல யூஸ் பண்ற cassette அதே மாதிரி தான் இங்க encoding யூஸ் பண்றாங்க. And then இதுல display name கொடுக்கணும். And what are the other things? Servlet ஓட name, class, mapping, URL pattern is very very important in web.xml. So இப்படி தான் நம்மளுக்கு step by step process ஆகுது. So நான் இங்க right click பண்ணி execute பண்றேன். That is it will go and check the web.xml. ஓகேவா. So நான் இந்த ஃபைல் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றப்ப என்ன ஆகுது? It is going and checking the server for a web.xml file check பண்ணுது. So நான் index.html file check பண்றேன் அப்படின்றது. So it is giving the output. Okay. And so what are the web.xml file ஓட importance என்ன அப்படின்னா, so first benefits of XML is we can write it our own markup language. So it's actually like a kind of customized one மாதிரி தான். ஓகேங்களா. There is no restricted limit sets of tags. ஓகேங்களா. ஓன் டாக்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஓன் டாக்ஸ்னா நீங்க எந்த நேம்ஸ் வேணா நீங்க அந்த எலிமெண்டோட நேம் கொடுத்துக்கலாம். பட் HTML ல பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ப்ரீ டிஃபைன் ஒன் தான் மோஸ்ட்லி நீங்க யூஸ் பண்ண முடியும். மோர் ஓவர் நீங்க அப்படிதான் யூஸ் பண்ணணும் கரெக்டா HTML ல. பட் XML ல நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த எலிமெண்ட்ஸோட நேமை வந்து யூ கேன் கிரியேட் ஓன் டாக்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். So searching the tag is easy and efficient, completely compatible with Java, 100% portable. So இது வந்து simple hello world examples கொடுத்திருக்காங்க எப்படி ரன் ஆகுதுன்ட்டு. And இங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. So in the public void do getல வந்து we have some two implicit object, right? So one வந்து that is servlet request, one servlet response. So இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா it is called as an interface. Interface நம்ம என்ன பார்த்துக்கோம், it is a fully abstract class. Okay, so that is a very important thing. So இங்க நீங்க மெத்தட்ஸ் வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், பிசினஸ் லாஜிக் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, so request dispatches, this is not needed. Okay, so next வந்து இங்க cookies கொடுத்திருக்காங்க. So cookies will see. So we have examples for this. So before the JSP concept முடிச்சிடலாம் because அது வந்து ரொம்ப important. So next classல நம்ம cookies and sessions ID பார்க்கலாம். ஓகேங்களா. நாளைக்கு sessions I don't know. So let's check. So Java server page. JSP means what? Java server page. So mostly the name நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. This is also called as a what? Server side scripting language. Okay. So இது எதுக்காகனா இது ரெண்டுமே நம்ம பண்ணலாம். ஸ்டாட்டிக்கும் பண்ணலாம், டைனமிக் டேட்டாவும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா the same thing like servlet மாதிரியே தான். சர்வ்லெட்டோட லைக் ஆர்கிடெக்சர் பாருங்க, லைஃப் சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆகுது, init, service and destroy. சேம் ப்ராசஸ்மா. பட் இங்க என்ன அப்படின்னா இங்க JSP ஃபைலா கிரியேட் பண்றது வந்து அது டைரக்டா வந்து அப்ரோச் பண்ணாது. என்னாகும், some translation is going to happen here. JSP ஃபைல்ல இருந்து சர்வ்லெட் ஃபைலா கன்வெர்ட் ஆகி சர்வ்லெட் கிளாஸா கன்வெர்ட் ஆகி தான் உங்களால என்ன பண்ண முடியும், இனிஷியேட் பண்ண முடியும், சர்வீஸ் பண்ண முடியும், அண்ட் தென் டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ JSP வந்து ஸோ இதோட மெத்தட் நேம் என்ன, JSP init மெத்தட், JSP service மெத்தட், JSP destroy மெத்தட். கிளியர். ஸோ மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டா, சர்வ்லெட்ல வந்து டைரக்டா வில் டூயிங் இட் அண்ட் திஸ் இஸ் ஃபுல்லி ஜாவா. இது என்டையரா பாத்தீங்கன்னா சர்வ்லெட் வந்து ஜாவா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். JSP வந்து we can use HTML, we can use XML, you can use JSP file, whatever. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டைனமிக் வெப் பேஜஸும் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்டாட்டிக் வெப் பேஜஸும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். பட் இந்த ப்ராசஸ் வந்து இன்டர்னலா எப்படி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ஆகுது. ஸோ JSP ஃபைல் டு சர்வ்லெட் ஃபைல், சர்வ்லெட் கிளாஸ், அண்ட் தென் இந்த மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். கிளியரா.
So next, ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி வந்து நம்ம ஜேஎஸ்பி ஸ்கிரிப்டிங் எலிமெண்ட்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது. ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன், ஒரு ஜேஎஸ்பி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறேன், அது நம்மளால எப்படி லைக் அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேஷன்ஸ் பண்றேன், ஒரு ஒரு மேனிபுலேஷன்ஸ் பண்றேன் ஜேஎஸ்பில. ஸோ அதனா எப்படி நம்ம தட் இஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் வந்து ஸ்கிரிப்ட்லெட். ஸோ ஸ்கிரிப்ட்லெட்டும் தி சேம் திங் தான். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஜேஎஸ்பி ஃபைலும் சேம் திங்குமா எப்படி நம்ம கிரியேட் பண்ணோம்னா, வேர் இஸ் எக்லிப்ஸ்ல போயிட்டு ஒரு நியூ. ஓகே, ஸோ இதுல போயிட்டு டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் கொடுங்க. இந்த ப்ராஜெக்ட் நேம்ல வந்து ஐம் ஜஸ்ட் கிவிங் அஸ் ஜேஎஸ்பி எக்ஸ்பிரஷன். ஆக்சுவலா இந்த மாதிரி கிரியேட் பண்ணக்கூடாது, கேபிட்டல்ல கேமல் கேஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்க லைக் வெப் டாட் எக்ஸ்எம்எல் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் ஓகே. ஓகே, இங்க பாருங்க ஒரு ஃபைல் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கா. ஸோ இந்த ஜேஎஸ்பி ஃபைலுக்கு நீங்க ஜாவா ரிசோர்ஸ் போக வேண்டாம், ஜாவா கோடே கிடையாது. ஓகே, ஸோ யூ கேன் டைரக்ட்லி கோ டு எஸ்ஆர்சி மெயின் வெப் ஆப்ஸ்னு ஒன்று இருக்கா, இதுல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு you need to create new JSP file. So JSP file வந்து, okay, let me give it as a JSP file, new JSP file, and click on finish. Okay, so இதுதான் என்னோட new JSP file. So இங்க பாத்தீங்கன்னா JSPக்கு லைக் என்ன பேஜ் கண்டென்ட் வேணுமோ, லாங்குவேஜ் என்ன, கண்டென்ட் டைப் என்ன அப்படின்றது ஹெட்டர்ல இருக்கும். அண்ட் பேலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா HTML மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா? So in betweenல you are going to import some that is JSP elements. Okay, இப்போ நான் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்று கொடுக்குறேன். So modulo equals to welcome to JSP. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ இதை என்ன பண்ணோம்னா ரைட் கிளிக், ரன் ஆன் சர்வர். ஸோ இந்த மாதிரி எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகுமா. ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணோம்னா, இது வந்து நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் தட் இஸ் மாடுலோ ஈக்குவல்ஸ் டு கொடுக்குறீங்க இல்லையா, அது வந்து இப்படி தட் இஸ் ஜேஎஸ்பியில் நீங்க ஆங்கிள் பிராக்கெட் யூஸ் பண்ணுவீங்க. இன் பிட்வீன்ல யூ நீட் டு மென்ஷன் மாடுலோ. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கரண்ட் டைமிங் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸாக்ட் டைமிங் என்ன டைமிங் வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா, சிஸ்டம் டைம். ஸோ எனக்கு இப்போ சிஸ்டமோட டைம் வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்குன்னு பர்டிகுலர் மெத்தட் இருக்கு. ஸோ யூ நீட் டு மென்ஷன் தட். ஸோ ஜாவா டாட் யூட்டில்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ யூட்டில்ல கேலண்டர். ஓகேங்களா? ஸோ கேலண்டர்ல இருக்கக்கூடிய கிளாஸ்ல அந்த கேலண்டர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட் கால் கெட் இன்ஸ்டன்ஸ். ஸோ அந்த கெட் இன்ஸ்டன்ஸும் நெக்ஸ்ட் கெட் டைம். ஸோ அதோட டைம் நம்ம கெட் பண்ணணும். Okay, so now if you go and refresh, so run பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இங்கே ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டைமிங் கார்டு தான் இங்கே பாருங்க, இங்கே செக் பண்ணி பாருங்க, டேட் டைம் எல்லாமே உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஸ்மால் டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சம் டேட்டாஸ் நான் இன்புட்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? தட் இஸ் நான் இப்போ 2 ஃபைல்ஸ் எடுத்துக்கிறேன். Let me go to the Eclipse.
ஸோ இந்த வெப் ஆப்ஸ்ல போயிட்டு நான் ஒரு 2 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேம்மா. ஸோ ஒரு ஃபைல் வந்து தட் இஸ் HTML ஃபைல் ஒன்று. ஃபர்ஸ்ட் நான் JSP ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். called as index.jsp file. Okay. So the create பண்ணதுக்கு அப்புறமா inside the body element I'm going to create a form. Okay. So ஒரு form ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். பாப்பா பார்க்க போமா? ஏய் பாப்பா பார்க்க போமா? பாப்பா எங்க இருக்கு? ஓகே, இந்த ஃபார்ம்ல போய் செக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல HTML-ல. ஸோ நான் அப்புறம் கூட சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், இதுதான். ஸோ சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்கோட டீட்டெயில்ஸ் நீங்க கொடுக்கணும். ஓகே. ஸோ நான் இது வரைக்கும் நான் இன்னொரு ஃபைல், ஸோ நான் என்ன ஃபைல் வந்து தட் இஸ் மை சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்காக நான் வச்சிருக்க போறேன் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணல. ஸோ நான் இப்போ அதோட நேம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ஃபைல் JSP ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு I'm going to give a name as welcome.jsp. ஓகேங்களா? இதுல தான் என்னோட டேட்டாஸ் வந்து சேவ் ஆக போகுது. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் I'm going to இந்த பர்டிகுலர் ஃப்ரண்ட் எண்ட்ல I'm giving a name that is இதுல தான் எனக்கு சேவ் ஆகணும் அப்படின்ற சர்வர் ஸ்கிரிப்டிங் ஃபைல் நேமை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. And then input type equals to text. And then அதோட நேம், அதுக்குன்னு ஒரு நேம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். யூனிம் செல்ஃப் க்ளோசிங் டேக். ஓகே. ஸோ பிரேக் கொடுத்தாச்சு. அண்ட் அகைன் எனக்கு ஒரு சப்மிட் பட்டன் வேணும். இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டு சப்மிட். இங்க வந்து வேல்யூ ஈக்குவல்ஸ் டு சப்மிட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த welcome.jsp-ல தான் என்னோட தட் இஸ் அவுட்புட் பிரிண்ட் ஆக போகுது. தி டீடைல்ஸ் வந்து எனக்கு தட் இஸ் ஃபெட்ச் பண்ண போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்ல. ஸோ நான் என்ன பண்றேன்னா இங்க எக்ஸ்பிரஷன் எழுதுறேன். ஸோ ஈக்குவல்ஸ் டு I'm giving us some text கொடுத்துக்கிறேன். welcome plus request object. ஓகே. டாட். ஸோ அதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் நான் கெட் பண்ண போறேன். ஸோ எந்த பேராமீட்டர் கெட் பண்ண போறேன்? If you go and check இந்த பேராமீட்டர் uname அந்த பேராமீட்டர் வேல்யூவை நான் கெட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் டைப் பண்ணல. ஸோ வாட் எவர் யூ ஆர் டைப்பிங் will get it. Okay. So now we will run this file. இங்க பாத்தீங்களா வெல்கம் ரியாக்ட் JS அப்படின்ற அந்த நேம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே. அண்ட் தென் ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட்ஸோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வாட் ஆர் த டைரக்டிவ்ஸ் வி ஹேவ். ஸோ இது வரைக்கும் பார்த்தது JSP எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஸ்கிரிப்ட்லெட்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் நீங்க எதுனா ஒரு ஜாவா கோடு வந்து இம்போர்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இன் பிட்வீன்ல நான் தட் இஸ் HTML தானே இருக்கும். ஸோ HTML இருந்து அதில் இம்போர்ட் பண்ணக்கூடிய கோட்ஸ் வந்து வில் பி கெட்டிங் as the Java. ஸோ எப்படி அந்த மாதிரி பண்ணலாம்? ஸோ லெட்ஸ் செக். 2 minutes தான் இருக்கு. ஸோ வில் கம்ப்ளீட் இட் பிகாஸ் நெக்ஸ்ட் ஒரு செஷன் இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ டே பை டே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எல்லாருமே எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கிரிப்ட்லெட்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாவா சோர்ஸ் கோடு தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இட் இஸ் அ ஜாவா சோர்ஸ் கோட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த நியூ ஃபைலில் போயிட்டு I'll remove this. Modulo. ஸோ இது ஒரு ஜாவா கோட் மாதிரி. ஓகேங்களா? இந்த ஸ்கிரிப்ட்லெட் நான் இன் பிட்வீன்ல கொடுக்குறேன். இட் இஸ் வெல்கம் TSP session. Run this. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கிரிப்ட்லெட்ஸ்லையும் ரன் பண்ணலாம். ஓகே.
ஸோ நீங்க தட் இஸ் உங்களுக்கு ஜேஎஸ்பி ஆல்ரெடி நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, தட் இஸ் அப்பாச்சி டாம் கிட்ட எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா